பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்ட நீரிலிருந்து துர்நாற்றத்துடன் நுரை பொங்குவதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். நுரை பொங்கி ஓடிய ஆற்று நீரினால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் பாஸ்கர். வணக்கம். நிச்சயமாக, அதாவது தென்னிந்தியாவின் முக்கியமான ஆறுகளில் ஒன்றானது இந்த தென்பெண்ணை ஆறு. இந்த தென்பெண்ணை ஆறானது கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாபுரம் மாவட்டத்தில் உள்ள நந்திமலையில் பிறந்து சுமார் 430 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து இறுதியில் தமிழ்நாட்டில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. மேலும் தென்பெண்ணை ஆறானது 112 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தமிழகத்தின் நுழைவாயிலான ஒசூரை அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் நீர் சேமிக்கப்படுகிறது. பின்னர் தென்பெண்ணை ஆறு மூலமாக கிருஷ்ணகிரி அணையை சென்றடைகிறது. மேலும் கர்நாடக மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரங்களில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் தேக்கி வைக்கும் ரசாயன கழிவு நீர் மற்றும் மழைக்காலங்களில் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் நீரில் நுரை பொங்கி காணப்படுகிறது. தொடர்ந்து 2 நாட்களாக தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் 2வது நாளாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று வினாடிக்கு 492 கன அடி நீர் வரத்தாக இருந்த நிலையில தற்பொழுது வினாடிக்கு 572 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அந்த அளவு அனைத்து நீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் அணையில் இருந்து பாசனத்திற்காக திறந்து விடப்படும் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களில் பல அடி உயரத்துக்கு நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. மேலும் இந்த தென்பெண்ணை ஆற்றில் செல்லும் நீரில் அதிகப்படியான நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் நுரை குவிலாக துர்நாற்றத்துடன் நுரை செல்வதால் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக இந்த நீரை விவசாயத்திற்கோ குடிநீருக்கோ எந்தவித பயன்பாட்டிற்கும் பயன்பட முடியாத நிலையில் இருப்பதாக விவசாயிகளும் இப்பகுதி மக்களும் வேதனையை தெரிவித்துள்ளனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர்.